எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு பார்க்கணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு என்னதுமா? ஔஷதம் ஔடதம் ஔஷதம்னா என்னது தெரியல? யாருக்கு தெரியும் ஔஷதம்னா? மெடிசின் என்னது? மருந்து. இங்கிலீஷ்ல சொன்னா தெரியுது, தமிழ்ல சொன்னா அர்த்தம் தெரியல. ஔஷதம்னா மருந்து. இங்கிலீஷ்ல ஹாப்பினஸ் இஸ் குட் மெடிசின் அப்படின்னு பார்க்கணும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. யாருக்கு மருந்து வேணும்? நோய் இருக்கவங்களுக்கு மருந்து வேணும். சரி, இன்னைக்கு வந்திருக்கோம், கையெல்லாம் தூக்க சொல்லல. என்ன எத்தனையோ கவலை, எத்தனையோ பாரம், எத்தனையோ வருத்தம், எத்தனையோ செய்திகளை நாம அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படிதான் இருக்கு மனசுல? 100க்கு 100 கவலை இல்லாம ஃப்ரீ பேடா இல்ல. அங்க 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 கொஞ்சம் என்னது வச்சிருக்கோம்? கவலைகள் அங்கங்க சேர்த்து வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு இடத்துலயா இருக்கு. மகனை நினைச்சா கவலை வந்துடும், மகளை நினைச்சா அந்த பிள்ளைக்கு இது இல்லையேன்னு கவலை வந்துடும், கணவரை நினைச்சா இப்படி இருக்காரே பிடிக்காரே, வீட்டை நினைச்சா இவ்வளவு கடன் பாரங்கள் இருக்குதே, கட்டிக்கிட்டு இருக்க வீடு எனக்கு கட்டி முடிக்க முடியலையே. இப்படி பல காரியங்களை குறித்து நமக்கு என்ன வந்துருது? கவலை வந்துருது. அதை நினைச்ச உடனே அப்படியே சோர்ந்து போயிருந்தோம். என்னதான் ஜோம் பண்ணி என்னதான் செய்ய, எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இந்த கோர்ஸ் கிடைக்கும்னு நான் நினைச்சு படித்தேன், எனக்கு கிடைக்கல. இப்படி நான் ஊழியத்தில் எனக்கு நிறைய வல்லமை வரங்கள் வேணும்னு பார்த்தேன், எனக்கு நிறைய வல்லமை வரங்கள் கிடைக்கல. இப்படி பல காரியத்தை நம்ம நினைச்சு 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 என்ன பண்ணியிருக்கோம்? சோர்ந்து போயிருக்கோம், கவலைக்குள்ள போயிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. கவலை வந்துட்டுன்னா என்ன செய்யும்? நம்முடைய இன்ப ஹார்மோன்கள்லாம், சந்தோஷத்தை கொடுக்க ஹார்மோன்கள்லாம் என்ன செய்யாது? சுரப்பதை நிறுத்திடும். கண்ணீர் வடிக்கும் போது அந்த ஹார்மோன் சுரக்கதை என்ன செஞ்சிடும்? நிறுத்தி. அப்ப என்ன வரும்? அந்த ஹார்மோன்கள் ரத்தத்துல ஓட்ட மாதிரி ஹார்மோன்களும் ஓடிக்கிட்டு இருந்தா தான் நல்லா சுகமா இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுறோம், சுகவீனத்துக்குள்ள நம்ம போயிருக்கோம். இன்னைக்கு உலக மக்கள், உலக டாக்டர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ நல்ல சுகமாகவே இருக்கணும்னு நினைக்க, உனக்கு நோயே வராம இருக்கணும்னு நினைச்சேன்னா என்ன செய்ய? சந்தோஷமாவே இருப்பா. நீ ஆர்டிபிஷியலா கையை தட்டுறதுக்கு 7 முறை 8 டைப் இருக்குன்னு சொல்லி தராங்க. இப்படி தட்டு, அப்படி தட்டு, இந்த மாதிரிலாம் தட்டுன்னு சொல்லி தராங்க. நல்லா ஒண்ணுமே இல்லைனாலும் 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு ஜோக்கை சொல்லி நல்லா வாய் விட்டு சிரித்தா நம்ம பைபிள்ல இருந்து வந்ததுதான். அதை இப்ப எடுத்து ஏன்னா நோயை ட்ரீட் பண்ணி பார்க்காங்க. டாக்டர்களாலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு, ஒரு வைரஸை அழிக்கிறதுக்கு, ஒரு பங்கஸை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சா இன்னொரு வகையான நோய் என்ன செஞ்சிருது? நோய் வந்துருது. அதை கொடுத்து பார்க்காங்க. அப்புறம் மறுபடியும் அதை அழிக்கிறதுக்கு இன்னும் கூட்ட வேண்டியது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில ஊழியம் செய்தாரு, நிறைய சத்தியத்தை சொல்லி கொடுக்காரு, பிரசங்கம் பண்ணுதாரு, அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டுற மாதிரி செய்திகளை கொடுக்காரு. வெறுமனே ஏழை சுரைக்காய் மட்டுமல்ல, கூட்டுக்கு உதவாதான் ஏழை சுரைக்காய். பார்க்க இந்த பாரு படத்தை பாரு, இப்படி சுரைக்கானா இப்படிதான் இருக்கும், இது இப்படி கொதி இருக்கும், இதுக்குள்ள விதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இப்படி வைக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கலாம். அதை செய்து பார்த்தா தான் நம்ம சாப்பிட்டு இது. அது போல காரியங்களை துறைக்கான இன்னும் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, நோய்களெல்லாம் சுகமாக்கி நானே ஒரு பரியாரியாகிய கர்த்தர்னு அவர் சொல்றார் யாத்திராகமத்துல பார்க்க.
நானே உன் பரியாரியா எடுத்து பார்ப்போமா? யாத்திராகமம் 15:26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியர் வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் நான் வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுதார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பரிகாரின்னா என்னது? இது உங்களுக்கு தமிழ் சொன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆங்கில குட்டிகளா இருக்கீங்க. பரிகாரினா பைபிள் வாசிக்கிட்டே போறோம். பரிகாரினா யாரு? டாக்டர்னா யாரு? மருத்துவர். அதான் அவங்க இங்கிலீஷ் சொன்னா தான் உங்களுக்கு தெரியுது. டாக்டர்னா மருத்துவர். நானே உன் டாக்டர் அப்படிங்கிறது ஏகாரம் போட்டாச்சு. ஏகாரம்னா நானே அப்படின்னா அந்த நான் மட்டும்தான். அப்படிதானே? ஏய் நான் தான் உங்க அம்மாடா அப்படின்னா அது ஒரே அம்மா தான். நம்ம தான் பெற்று எடுத்தோம். நானே உங்க அம்மா. அது மாதிரி அவர் சொல்றார், நானே உன் பரிகாரி, நானே உன் டாக்டர். அப்ப மற்ற டாக்டர்லாம் நிறைய டாக்டர்கள் இருக்காங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணுங்க. அவங்க என்னன்னா, ஆமா இப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அவங்க வேண்டியிருக்கு, ஸ்கேன் எடுத்து தருவாங்க. அந்த டாக்டர் பார்ப்பாரு, மறுபடியும் அவர் செக் பண்ணுவாரு, செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஆமா, ஆண்டவர் உண்மையான டாக்டர், உனக்கு சோத்தை கொடுத்துட்டாரு, எங்க மருத்துவ உலகத்துக்கு தெரியலைன்னு சொல்லி கொடுப்பார். இதுக்குதான் டாக்டர்கள். நம்ம சொன்னோம்னா தெரியாதுல்ல, நம்ம நோயை வச்சுக்கிட்டே குணமாயிடுதுன்னு சொல்லுவோம். ஆனா டாக்டருக்கு தெரியும் நோய் இருக்கும்போது எப்படி இருக்கும், நோய் போன பிறகு எப்படி இருக்கும். இப்படிதான் டாக்டர்கள் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்களாம். தேவன் இன்னைக்கு நம்ம சபைக்கு விசேஷமா சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இன்னைக்கு சுகம் வேணும். ஒரு தலைவலி இருக்கு, ஒரு முதுகு வலி இருக்கு, ஒரு நெஞ்சு வலி இருக்கு, ஒரு கால் வலி இருக்குது, ஏதோ ஒண்ணு. டாக்டர்கள் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, தைராய்டு இருக்கு, இப்படி எதெல்லாமோ எக்கச்சக்கம் இருக்கு. அது வாட் எவர் இட் மேபி, எல்லாம் வியாதி அதுக்குள்ள போயிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு டாக்டரை பார்த்துட்டோம், ஒரு மருந்தை பார்த்துட்டோம். நமக்கு வியாதி உண்டா? எல்லாரும் கை வைத்திட்டோம். 100க்கு 100 நம்மளுக்கு சுகம் வேணும்னு இந்த ஆலயம் முழுவதும் கை வைத்திட்டோம். ஆனா வெளியே போகும்போது 100க்கு 100 சுகமடைந்தவர்களாக போக முடியுமா? வெரி தேங்க்யூ, பிரைஸ் எல்லாம். இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும் பாருங்க. இதுக்குதான் சத்திய வசனத்தை நம்ம கேட்க வந்திருக்கோம். இதை நம்ம சாட்சியா என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லுவா, ஆலயத்துக்கு வா, தேவ வார்த்தையை கேளு. நம்மகிட்டையும் டாக்டர் இருக்காரு. நானே உன் பரியாரிய கர்த்தர் எங்க இருக்காரு? இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இங்கதான் இருக்கார். உலகம் முழுவதுக்கும் வைத்தியம் பார்க்கிற பெரிய டாக்டர், டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் எங்கதான் இருக்காரா? இங்கதான் இருக்கார். இப்ப நம்ம போற இடத்துலலாம் அந்த டாக்டர் நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம கூட உட்கார்ந்து என்ன செய்வாரு? கிரியை செய்வார். அதான் அவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் 16:17 என் நாமத்தினாலே என்னது கைகளை வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள். ஏன்? இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்க இருக்காரு? டாக்டர் எங்கதான் இருக்காரு? நமக்குள்ள இருந்தா நம்ம ரத்தத்துக்குள்ளேயும் அவர் தான் என்ன செய்வாரு? இருப்பார். நீ போய் ஜெபம் பண்ணு, தலையை ஆட்டு, மண்டைய போடு, உபவாசம் இரு, சத்தம் போடு, அப்படி இப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் கைய வைப்போம், கர்த்தர் என்ன செய்வாரு? சொஸ்தம் ஆக்குவார். நம்ம கையில தேவ வல்லமை இருக்கு. நிறைய எனக்கெல்லாம் அப்படி சாட்சிகள் வருது. சும்மா ஜஸ்ட் தொட்டுட்டு வந்திருக்கு. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர், எளிமையான ஒரு ஊழியக்காரர், அவருக்கு திடீர்னு அவர் நல்லா கிராமங்கள்ல போய் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு.
ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு டாக்டர் ஒய்ஃபை காட்டுறதுக்கு போனாங்க ஹை கிரவுண்ட்ஸ்ல பாளையங்கோட்டையில. அங்க போனா இவருக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு வசதி குறைவு இருந்தோன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்காரு, சும்மா போய் பார்க்காரு. உனக்கு கிட்னில பெரிய ட்ரபிள், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் கொஞ்சம் ஒரு ஒரு 3-4 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. யூரின் பேக்ல தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீ வரணும், 19,000 அந்த ஸ்கேனுக்கு கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனுக்கு சொல்லியாச்சு. அந்த நேரத்துல நான் அவரை போய் பார்க்க போறேன். அவருக்கு கொஞ்சம் பண உதவி கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வருவோமே. ஆண்டவர் சொன்னாரு, அவன் மேல கைய வையினார். எனக்கு கொஞ்சம் திகைப்பா இருந்தது, ஆம்பளையாள் மேல என்ன கைய வைக்க. சரி, கர்த்தர் சொன்னா உண்மையாதான் இருக்கும்னுட்டு. ஏன்னா இவருக்கு வியாதியோ பெரிய வியாதி, 4 மாசமா வந்து கஷ்டப்பட்டுட்டு. நாளைக்கு தென்காசியில ஒரு டாக்டர், அவர்கிட்ட போய் பார்க்க போனோம். அப்படி இருக்கு. அங்க பார்த்துட்டு அங்க கேட்கல, ஹை கிரவுண்ட்ஸ்ல அவர் கலைய முடியலன்னு சொல்லி தென்காசிக்கு பிரைவேட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க நம்ம பார்த்து செய்வோம்னு இருக்காங்க. இவர்கிட்ட பணம் இல்ல, ஸ்கேனுக்கே 19,000 கேட்காங்க, இன்னும் ஆப்ரேஷன் எவ்வளவு ஆகுமோ. ஆனா ரொம்ப கஷ்டப்படுதாரு. யூரின் கொஞ்சம் வாலிப வயது. அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, தலையில கையை வச்சுட்டேன், வச்சு ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, நான் வரவும் அவருக்கு ஒரு உணர்ச்சி, யூரினே போகாதது தானா போற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்திருக்கு. அதே போல அடுத்த நாளுக்கு போனா டாக்டர் அந்த பேக் எல்லாம் டியூப் எல்லாம் எடுத்து விட்டுட்டாரு. அன்னையில இருந்து இது நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல, வரவே இல்லை. ஆனா அவரும் ரொம்ப நம்பி இருக்காரு, இந்த அக்காட்ட ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு அவர் நம்புனேங்கார். எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. இப்ப நம்ம நினைக்கும், ஆண்டவரே இன்னைக்கு என்னது கொடை எடுத்துட்டு போறேன், மழை வரட்டும்ட்டு. மழை வந்து மழை வந்துட்டு மழை வந்துடுது அப்படிங்க. நம்ம கேட்டது தானே, மழை வேணும்னு தான் நம்ம நினைச்சோம். மழை வந்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுதோம். அவிசுவாசம். நம்பிக்கையோட வச்சாச்சு, கர்த்தர் சொத்தமாக்கி இருக்காரு. அவருக்கு கனம் புகழ் துதி எல்லாம் உண்டாகும். அப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை என்ன செய்யணும். சிலர் ஐயோ அவங்ககிட்ட உள்ள கெட்ட ஆவி நம்மளுக்கு வந்துரும், சீக்கிரமா யார் மேலேயும் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வை, அவங்க சொஸ்தம் ஆவார்கள். அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டாரு. நீங்க அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணும். அவங்க மேல கை வைக்கும் போதே சொஸ்தம் ஆகுத, அப்ப நமக்கு சொஸ்தம் ஆகுமா ஆகாதா? 100க்கு 100 ஆகும். உலகத்துல நிறைய வியாதியை நம்மளுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டோம். அவர் பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரத்துல உள்ள அத்தனை நோயையும் சுமந்து தீர்த்திருக்கார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இதை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இந்த விசுவாசத்துக்குள்ள இருந்தோம்னா, பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டு, அதுக்கு வெயிட்ஸ் எல்லாம் நம்ம உடல்ல இருக்காது. நம்ம பறந்து அலைவோம். ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்க எவ்வளவு, இப்ப மழை நேரம் அங்க 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 பறக்கு இல்லையா, என்ன ஒரு அழகா இருக்கு. பச்சை கலர், சிவப்பு, கருப்பு, வெள்ளை, இல்லாத கலரு இல்ல, அத்தனை கலர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அது எங்க இருந்துதான் அப்படி இனப்பெருக்கம் அடைஞ்சு அவ்வளவு அழகா சுற்றுதுன்னு தெரியுது. உங்களையும் என்னையும் அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா அப்படிதான் அந்த உலகத்துல வச்சிருக்காரு. நல்லா வாழ்ந்து முடிச்சு திருப்தியான பிறகுதான் நித்திய வீட்டுக்குள்ள என்ன செய்வோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 2 நாளுக்கு ஒரு துஷ்டி வீட்டுக்கு போனேன். ஊழியம் செய்தவங்க தான் மரித்து போனாங்க. அப்போ அந்த பிள்ளை சொன்னான், அம்மா என்ன செய்தாங்க, நல்லா வெளியெல்லாம் விசுவாசமா தான் இருப்பாங்க, தனியா இருக்கும்போது போதும் இந்த நோயின் அகோரம் என்னால தாங்க வெளியே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தாராருன்னு சொல்லுவாங்க. நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா தனியா உட்கார்ந்து இருக்க நேரமெல்லாம் போதும், எனக்கு இந்த நோய் தாங்க முடியல. அவங்களுக்கு புற்றுநோய், கேன்சர், அந்த கீமோதெரப்பி கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது அடுத்த கீமோதெரப்பிக்கு நான் போறதுக்குள்ள கடவுளை என்னை கொண்டு போட்டுறட்டும் அப்படிதான் கேட்டாங்க. நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு 9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. 9:15க்கு இறந்து போனாங்க. ஆனா வெளியே ரொம்ப நல்லா, நான் இருப்பேன் உங்களுக்கு நல்லா, அதை செய்வேன் இதை செய்வேன், வெளியே எல்லாத்தையும் நல்லாதான் பேசினாங்க. வீட்டுக்குள்ள அப்படி பேசினாங்க. சொன்னதின்படியே மரித்து போனாங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு நம்மளும் இப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். போதும் எப்பா, இந்த பிள்ளைகள்லாம் என் உயிரை வாங்குது, இதை நான் போய் சேர்ந்தா
நல்லது. அதனால இன்னைக்கு நம்முடைய நாவின் அறிக்கை நல்ல அறிக்கையா இருக்கு. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி என்ன செஞ்சிருமா? முறிந்து போகுமா. மனோ துக்கம் வந்துட்டா நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். மனோ துக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுன்னு வைங்களேன். ஏசாயா 65:14. நீங்கள் மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நீங்கள் மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஊழியக்காரங்க மன மகிழ்ச்சினால கம்பீரிப்பாங்க. மனநோவினால இவங்க என்ன செய்வாங்களாம்? அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். மனநோவு வரும்போது மனமகிழ்ச்சிக்கு அலறல் இருக்கும். அப்படி முறிந்த ஆவியம் என்றால் யாரால் தாங்கக்கூடியன்னு பார்ப்போம். புலம்புதம். நம்ம புலம்புதோம்னாலே மனமகிழ்ச்சிக்கு விரோதமா இருக்கும். அது புலம்புத சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. அவன்கிட்ட போய் அப்படி இவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுறதுனால நம்மளுக்கு எதுவும் தீர்வு கிடைக்குமா? கூட கொஞ்சம் தான் நமக்கு நெகட்டிவா வரங்களுக்கு. நம்ம வாயின் வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது. பார்த்துருங்க, நம்ம வேதனை வரும்போது என்ன பேசணும், எதை பேசணும், யார்கிட்ட பேசணும். சத்துருவா இருப்பான், அவன்கிட்டே போய் நம்மளை போய் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கொட்டிக்கிட்டு இருப்போம். அவன் அதை போய் 10 மடங்கு பெருசாக்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதனால இந்த நேரத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் புலம்ப மாட்டேன். மனநோவுக்குள்ள போக மாட்டேன். நான் அலற மாட்டேன். என் வீட்டுல கூப்பாடு சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. சந்தோஷமா இருப்போம். கட்டாயமா நடக்கும். யோவா அந்த எரியோ மதில் தான் இருந்தது, பெரிய மதில் தான். ஒரே நாள்ல அது நீங்க 7 நாள் சுத்துனாங்க. 7ஆவது நாள் 7 தடவை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ப்பரிச்சாங்க. டமடமடமடமடன்னு விழுந்துச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இல்லை, நோய் இல்லாமல் இல்லை, கவலை இல்லாமல் இல்லை. அநேகம் இருக்கு. நீதிமான் பெரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு. ஆனாலும் எல்லாருக்கிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? விடுதலை நிச்சயமா தருவார். பிள்ளை படிக்கலையா? வீடு கட்ட முடியலையா? கடன் பிரச்சனை வந்துட்டா? கணவர் கூப்பிட்டுட்டே இருக்காரா? பிள்ளை காரியம் செய்யமா இல்லாம தொடர்ந்துட்டே போகுதா? அப்ளிகேஷன் போட்டு போட்டு ஒண்ணுமே நடக்காது போல வாழ்க்கையில இருக்கா? இருக்கட்டும். ஆனா நம்முடைய வேலை என்னன்னா, நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கணும். மன மகிழ்ச்சியா இருக்கணும். முக மலர்ச்சியோட என்ன செய்யணும்? இருக்கணும். தேவாலயத்துக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, நான் அந்த குழம்பை வச்சுட்டு வந்துட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பூனை வந்தாலும் உங்க பாலை திறந்து வச்சாலும் எடுத்து என்ன செய்யாது? குடிக்காது. என் வாழ்க்கையெல்லாம் அப்படி அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு நடக்காது. திறந்தே போட்டுதான் அவங்க கண்களை ஆண்டவர் தூக்கி போட்டு தங்கமே கிடந்தாலும். ஒரு முறையெல்லாம் தங்க விளையல் 4 நாளா தெரியாம விழுந்தது. புல்வெளியில கார்டன்ல கிடந்திருக்கு. ஒரு வியாழக்கிழமை விழுந்தது. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில. சரி, 4 நாள் ஆகுது, எங்க ஓட்டோம்னே தெரியலையே. ட்ரெஸ் விழுந்துட்டு பார்த்தா காலையில ஒரு 8 மணி இருக்கும். திகு திகுன்னு புல்வெளியில நினைக்குது. ஒரு அம்மா தினமும் அந்த புல்வெளியும் தினமும் பெருக்கிருக்காங்க. 4 நாள், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமையும் பெருக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல தங்க வளையல் அப்படியே என்ன செய்யுது? கிளம்பு. எதுக்கு சொன்னா யாரு கண்ணுக்கும் என்ன செய்யாது? தெரியாது. நம்முடைய பொக்கிஷம் நம்மளுக்குரியது, நம்முடைய ஆசீர்வாதம் நமக்குரியது, நம்முடைய சந்தோஷம் நமக்குரியது, நம்முடைய சுகம் நமக்குரியது. பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்குள்ளோ. பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. புண்ணியரின் காயங்களா. அதனால நமக்கு பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கு தான். அன்னைக்கு சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது ஒரு தொடைய தந்து கரியை தூக்கி சாமுவேல் ராஜா எடுத்து வச்சிருப்பார். அதை எடுத்து உபயோகிச்சிடாத, நாளைக்கு சவுல் வருவான், அவனை அபிஷேகம் பண்ணணும்,
அவன் தொடைய தூக்கி அவனுக்குரிய கறியை தூக்கி வைக்கணும். நம்மளுக்கு இப்படி பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார், சுகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஏற்ற நேரத்துல அப்படி ஒரு குளோரிஃபை பண்ணுவார், ஒரு மகிமைப்படுத்துவார். நான் உன்னில் மகிமைப்படுவேன்கார். நம்மள எல்லாரும் உலகத்தின் சாட்சிகள் அப்படின்னு வச்சிருக்கார். வெறுமனே வாயிட்டு சாட்சி சொல்வது மட்டுமல்ல, வேட்டு சொரைக்காய் கூட்டுக்கு உதவாது. வெறும் டிராக்டர்ல ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உன்னை நேசின கிராமம் அப்படி இருக்குமா? நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. ரொம்ப சபை என்ன இந்த மாதிரி தெரியல, நான் நிறைஞ்சு வழியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் இந்த இதெல்லாம் ஈரமா இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஜெபம் நடக்கப்பதான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்துதான் அங்க இருந்துதான் பிரசங்கம் பண்ணேன். ஆமா, அப்போ அப்படி ஈரமா இருந்தது, நிறைய கூட்டம் இருந்தது. அன்னைக்கு பண்டிகை, கிறிஸ்துமஸுக்கு வந்தேன். கிறிஸ்துமஸ் தான் நியூ இயருக்கு வந்தேன். நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வசனம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இருந்த கூட்டம் கூட இன்னைக்கு இல்லை. ஏன்? பச்சை நம்மகிட்ட இல்லை, பிரவுன் கலர் ஆயிட்டோம். பிரவுன் கலர் ஏதோ குறிஞ்சி காஞ்ச அப்பம், வறண்டு போனது. அப்படி நம்மளே என்னது அப்படி ஒரு மாதிரி ஏதோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம பச்சை பசேல்னு இருக்கோம், நம்ம நல்லா பூத்து இருக்கோம், நல்ல குளிர் விட்டுருக்கோம், காய்த்து இருக்கோம், கனி இருக்கு. கனி இருந்ததுன்னா ஒரு மாமரம் இருக்கு, ஆயிரக்கணக்கா காய்ச்சி கிடக்கு. அது சத்துருவா இருந்தா கூட இவன் போறவே அதுல ஒரு பழம் வந்தா நல்லா இருக்குமே என்ன செய்வான்? போடுவான், கீழே வெட்டி பார்ப்பான். நீங்கள் எதிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் இருக்கார் யோவான் 15. இன்னைக்கு நம்முடைய தேவையெல்லாம் எந்த ஊரும் வேண்டாம், எந்த பேரும் வேண்டாம், எந்த புகழும் வேண்டாம். தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை, வேதாகம நம்ம கையில இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கார், நிச்சயமா நடத்துவார். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம முகமே எப்படி அலறக்கூடாது, மனம் துக்கம் வரக்கூடாது, புலம்ப கூடாது. நம்ம நின்றுண்டே நடக்கணும். கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கும் போது பச்சை பசேல்னு இருக்குமா. வேதவசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டது போல இருக்குமா. எங்க இருந்து வர தெரியாது. அவருடைய ரகசிய செயல் நம்ம தலை மேல வந்துடும். அவருடைய தீபம் எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? எரிந்து கொண்டே இருக்கும். யாரும் நம்மளை நிறுத்த முடியாது. உங்ககிட்ட இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கைய பச்சையாக்குங்க, என் வாழ்க்கையை குணமாக்குங்க, என் முகத்துல முதல்ல ஒரு சிரிப்பு என்ன செய்யணும்? காணப்படணும். நல்ல பாட்டு படிச்சுட்டே இருங்க, நல்லா குடும்ப ஜெபம் பண்ணுங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதங்க. வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். வேலை மத்திய இருக்க ஊருக்கு போனோம், 12 மணிக்கு மத்திய போனோம், 11:30 ஆயிடுச்சு. வாங்க ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை துதிப்போம். எல்லா பிள்ளைகளையும் வரவழைங்க, வராத 2 பிள்ளை இருந்தா விட்டுருங்க, வந்தவங்களை சேருங்க, நீங்க முழங்கால் போடுங்க, ஒரு சோத்திரம் பண்ணுங்க, ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிங்க, வாசிச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு போங்க. நமக்கு தெரியாது, இதான் அந்த பிரசன்னத்துல அப்படியே நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. நம்மளையும் நம்ம பக்கத்துல இருக்கோம். நாமும் கிடைச்ச நேரத்துல எல்லாம் 2 நாள் கேலி அடிப்பாங்க, இவனை பற்றி தெரியாதா, என்னப்பா ஆமா நீங்க இப்பதானப்பா கோவப்பட்டீங்க அப்படின்னு பிள்ளைங்க. சரி ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, நான் கோவப்படக்கூடாது. இன்னும் நான் அப்பா கோவப்பட மாட்டேன். மறுபடி கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பாரு. கோபத்துல நிலைச்சு நிக்க கூடாது. ஆனா நம்ம முழங்கால் போடுவதை விடக்கூடாது, தேவ பிரசனத்தை விடக்கூடாது. அன்னைக்கு மரியாள் அம்மா இருந்தாங்க, லூக்கா 10ல பார்ப்போம். தேவ வசனத்தை கேட்பதற்கு பாதத்துக்குள்ள என்ன செய்தாச்சு? போயாச்சு. ஆனா மார்த்தாள் என்ன செஞ்சா? வேலைகளை செஞ்சு பற்பல காரியத்தினால கவலைப்பட்டுக்கிட்டே, இந்த பணத்துக்கு என்ன செய்வான், அந்த பணத்துக்கு என்ன செய்வான், அந்த கூட்டு வைக்க என்ன செய்யுது, இப்படி தாளிக்க என்ன செய்யுது, ஒரு கருவேப்பில கூட என்ன செய்ய மாட்டேங்கா, குடுங்கிட்டு வருது, எழும்ப மாட்டேங்காளே, வசனத்தை கேட்டேன்னு காலுக்குள்ளே போய் இருந்துட்டாளேங்கா. ஆனா ஆண்டவர் யாருதான் மெச்சுக்கிட்டாரு? மரியாதைதான் மெச்சுக்கிடுவார். தேவையானது ஒன்றே. இன்னைக்கு உலகத்திலேயும் உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணு, அவர் தான், அவருடைய பிரசன்னம் தான். நல்ல சந்தோஷமா இருக்கும். நல்ல என்ன செய்வோம்? எந்த இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், எந்த இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். பாடிக்கிட்டே இருக்கும், ஒல ஒதுக்கிட்டே இருக்கும். என்னுள்ளம்
தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடிடுவே. வெறுமறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. பாடுங்க. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடிடுவே. வெறுமறியாரே என் உள்ளம் பொங்குதே. உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயோ உரம் வச்சுட்டேன், பொங்கிக்கிடுவோம், குழம்பு வச்சுக்கிடுவோம், கூட்டு வச்சுக்கிடுவோம், பிறகு ஜோம் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் கொதிக்கும். நம்ம பாடிக்கிட்டே இருக்கு, யாரும் தடுக்க முடியுமா? நம்ம இருதயத்தை இந்த நேரத்துல தேவன் நம்மள ஒவ்வொருவரும் இருதயத்தை ஆயத்தமாக்க விரும்புகிறார். நீங்க ஆயத்தமாகும். என்ன வேலை பார்த்தாலும் சரி, அவர் உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே, அதுதான் உள்ளத்துல பாடு. நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா அழுத குரலும் கனி உள்ளதாகும். பாடிக்கிட்டே இருக்கும். பாடுவது ஒரு பெரிய மருந்து. சந்தோஷமாயிருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். இங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பாட்டுக்குள்ள வாங்க. இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயாச்சு. நான் 1 மணி நேரமாவது பாடணும், கீபோர்டை போடணும். இதுக்கப்புறம் நான் ஒரு டியூட்டர் இது மாதிரி ஒரு சின்ன பையனை தேடணும். தேடி என் வீட்டுல வந்து சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ண போறேன். 1 hour பாடணும்னு வச்சிருக்கேன். நம்ம பாட பாட பாடுகள் எல்லாம் என்ன செய்வோம்? பாடுவே பரவசமாகுவே அறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவே பறந்தோடும் இன்னலே. எல்லா பாடம் என்ன செஞ்சிடும்? போயிடும். நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா என்ன செய்வோம்? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், எதையும் கண்டு கிடக்க மாட்டேன், எவரும் பிடிச்சு இழுக்கட்டும், உன் பாதைகளை நான் வரமாட்டேன், நான் பெரிய வேலையை செய்தேன், நான் இறங்கி வரக்கூடாது. நல்லா நீங்க பாடுங்க, துடிங்க. அந்த தேவ பிரசனம் நமக்குள்ள இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம மாப்பிள்ளை மாதிரி நம்ம ஒய்ஃபெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்து என்னடா இவங்கெல்லாம் இப்படி மாறிட்டாங்களே, அவங்களும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? பாடுறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் டிசீஸ். வீட்டுல ஒருத்தருக்கு சளி பிடிச்சா அவ்வளவு பேருக்கும் தும்மல் போட்டு போட்டு சளி வந்தது போல பாட ஆரம்பிச்சா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? பாட்டுல அவ்வளவு தூரம் மனமகிழ்ச்சியில அவ்வளவு வல்லமை இருக்கு. மனமகிழ்ச்சி எங்க இருந்துதான் வரும்னா கர்த்தரிடத்தில் தான். சங்கீதம் 37:4 பார்ப்போம். நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய நடக்காம 37:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயது, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நிறைய வேண்டுதல்கள், எல்லாரும் நிறைய வேண்டுதல்களோட இருக்கு. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, மனமகிழ்ச்சியா இருந்தாலே போதும். கர்த்தரிடத்தில் அது நமக்கு பலனா. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சந்தோஷமா இருந்தா சிடு சிடுன்னு இருக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம், அழமாட்டோம், மனமுறிவு அடைய மாட்டோம். மனமுறிவு அடைந்தா எலும்புகளை என்ன செய்யும்? உலர பண்ணுன்றது. எலும்பு உலர்ந்துருதுன்னா, யாருக்கு எலும்பு உலரும் தெரியுமா? இந்த வயசானவங்களுக்கு எலும்பெல்லாம் சாப்பீஸ் மாதிரி ஆயிருமா. அதனாலதான் அந்த பாத்ரூம்ல எல்லாம் அதே பாத்ரூம் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் பயன்படுத்தும். அவங்க போயிட்டு வந்துருவாங்க. வயசானவங்க லேசா வழுகுவாங்க, விழுவாங்க. நிறைய பேரை பாருங்க, இடுப்பு எலும்பு உடைஞ்சி பேருதான். காரணம் சாப்பீஸ் மாதிரி தான் இருக்கும். எலும்பும் முறிந்து போகும். நம்ம எப்போ துக்கப்படுதோமோ, நம்ம உடல்ல உள்ள நல்ல தண்ணி எல்லாம் போய் காஞ்ச கருவாடாகி அந்த இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடும். ஒரு நாள் ப்ரௌன் கலரா இருக்கக்கூடாது. என்ன கலரா இருக்கணும்? புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். வயசாயிடுங்க வார்த்தையே சொல்லக்கூடாது, சரியா? கர்த்தர் நம்மளை என்னைக்கு குட்டி பிள்ளையாத்தான் பார்க்க. நம்ம தேவன் சோர்ந்து போவதில்லை, இழைப்படைவதில்லை. அவருக்கு வயசாவதில்லை. நம்மளுக்கும் வயசு ஒண்ணுமே, அது வயசு நம்மள ஒண்ணுமே என்ன செய்யாது. இன்னும் புது பலனை தருவார், தெம்ப தருவார். இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி, சந்தோஷமாயிருங்கள், மனமகிழ்ச்சியாயிருங்க. அது நல்ல மருந்து. டாக்டரையும் சொல்லியாச்சு, மருந்தையும் சொல்லியாச்சு. இனி நோயோட இருக்கக்கூடாது. டாக்டர் யாரு? கர்த்தர். மருந்து என்னது? மனமகிழ்ச்சி. இதுக்கு மேல என்ன வேணும்?
சந்தோஷமா போவோம், நோய் நொடி இல்லாம வாழ்வோம், சாட்சியா வாழ்வோம். கர்த்தர் திட்டமான அடுத்தள வரும்போது இந்த ஆலயம் நிரம்பி வழி. அதனால தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்க கர்த்தனை ஆசீர்வதிப்பார்.